நாடு முழுவதும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது போன்ற பல்வேறு குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவல். நிகழ்தகவு. திபுதிபுவென மொட்டை மாடிக்கு சென்ற 4 பேர் கொண்ட கும்பல் மறைத்து வைத்திருந்த அரிவாளை கொண்டு மாடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த இளைஞரை சரமாரியாக வெட்டி கொன்ற கொடூரம். உயிரிழந்தவரின் செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்த போலீஸ். செல்போன் சிக்னலை வைத்து 4 பேரை கஸ்டடியில் எடுத்த விசாரணை. மொட்டை மாடியில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த இளைஞர் யார்? கொலைக்கான காரணம் என்ன? வழக்கம் போல மொட்டை மாடியில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த ராஜசெல்வத்தை எழுப்புறதுக்காக போயிருக்காங்க அவரோட உறவுக்காரங்க. அப்ப படிக்கட்டு ஃபுல்லா ஒரே ரத்தமா கிடந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த நபர்கள் உடனே மாடிக்கு போயிருக்காங்க. அங்க ராஜசெல்வம் தலை சிதஞ்ச நிலைமையில கை கால்களை எல்லாம் வெட்டு காயங்களோட கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காரு. இந்த செய்தி அந்த கிராமம் ஃபுல்லா காட்டு தீ போல பரவி இருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. உயிரிழந்த ராஜசெல்வத்து மேல ஏற்கனவே நிறைய கேஸ் இருந்ததுனால இந்த கொலை முன்பகையால நடந்திருக்கலான்னு கணிச்சிருக்காங்க போலீஸ். அதை வச்சு அவரோட எதிரிகள் யார் யாருன்னு விசாரிச்சு அவங்கள விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து அங்க கடந்த ராஜசெல்வத்தோட செல்போனை கைப்பற்றின போலீஸ் அவருக்கு யார்கிட்ட இருந்து அடிக்கடி கால் வந்திருக்கு, யாரு லாஸ்டா கால் பண்ணியிருக்காங்கன்னு மொத்த டீடைல்ஸையும் எடுத்து பார்த்துருக்காங்க. அதுல கடைசியா வந்த நம்பரை எடுத்த போலீஸார் சம்பந்தப்பட்ட நபரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப வீட்டுல யாருமே இல்ல. இதனால அந்த செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல சிக்னல் அங்க இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் காட்டி இருக்கு. இதனால நேரா அங்க போன போலீஸ் பொன் இருளன் குமரவேல் இருள்குமார் 17 வயசு சிறுவன்னு மொத்தம் 4 பேரை பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் இந்த கொலைக்கான முழு பின்னணியும் வெளியே வந்துச்சு. விருதுநகர் திருச்சூடியில் இருக்கக்கூடிய சாமிநத்தம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜசெல்வம். இவருக்கு இப்ப வரைக்கும் திருமணம் ஆகல. மது போதைக்கு அடிமையான இவரு எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. மது போதையில ரோட்ல போறவங்க வர்றவங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்றது, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பிரச்சனை பண்றதுன்னு இருந்திருக்காரு. இவர் மேல ஏற்கனவே ஒரு கொலை கேஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி தன்னோட கிராமத்துல ரவுடியாவும் வலம் வந்திருக்காரு. இவரும் இதே பகுதியைச் சேர்ந்த பொன் இருளன் குமரவேல் இருள்குமார் 17 வயசு சிறுவன்னு எல்லாருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. இவங்கெல்லாம் எப்பவுமே ஒன்னா உக்காந்து மது குடிப்பாங்களாம். இதுல ராஜசெல்வத்தோட அக்கா பொண்ணும் இளைஞர் குமரவேலும் காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு கடும் கோபமான ராஜசெல்வம், எங்க அக்கா பொண்ணை எதுக்கு நீ காதலிக்கிற? இனிமே நீ அவகிட்ட பேசக்கூடாது. இதுக்கப்புறமும் நீங்க 2 பேரும் பழகிட்டு இருந்தீங்கன்னா 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. இதனால ராஜசெல்வம் குமரவேலுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஆனா ராஜசெல்வத்தோட பேச்ச மதிக்காத 2 பேரும் தொடர்ந்து காதலிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இதனால கடும் கோபமான இளைஞர் நேரா குமரவேலோட வீட்டுக்கு போய் அவரை அடிச்சிருக்காரு. அப்ப சண்டைய தடுக்க வந்த குமரவேலோட சொந்தக்காரங்களையும் ராஜசெல்வம் தகாத வார்த்தையால திட்டி அடிச்சதா சொல்லப்படுது. இதனால ராஜசெல்வத்து மேல குமரவேல் கடும் கோபத்துல இருந்திருக்காரு. அடுத்து ஏதோ ஒரு பிரச்சனையில பொன் இருளனோட அப்பாவையும் ராஜசெல்வம் அடிச்சதா சொல்லப்படுது. இதனால அவரும் ராஜசெல்வத்து மேல கொலை வெறியில இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம மது போதையில
இருள்குமாரையும் 17 வயசு சிறுவனையும் அடிச்சு பிரச்சனை பண்ணதாகவும் சொல்லப்படுது. இதனால அந்த 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ராஜசெல்வத்தை கொலை பண்ண திட்டம் போட்டிருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு ராஜசெல்வத்துக்கு போன் பண்ண இளைஞர் நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு பழைய மாதிரி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி பக்கத்துல இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு மது குடிக்க கூப்பிட்டுருக்காங்க. அதை நம்பி ராஜசெல்வமும் அங்க போக எல்லாரும் ஒன்னா உக்காந்து மது குடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜசெல்வம் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு மொட்டை மாடியில படுத்து தூங்கி இருக்கார். அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட வீட்டுக்கு போன அந்த 4 பேரும் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து ராஜசெல்வத்தை தலை காலு கையின்னு எல்லா இடங்களையும் சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல இளைஞர் சம்பவ இடத்திலேயே துடிக்க உயிரிழந்துட்டாரு. அடுத்து கொலையாளிகள் எல்லாரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய காட்டு பகுதிக்கு போய் பதுங்கிட்டாங்க. ஆனா ராஜசெல்வத்தோட செல்போன் நம்பருக்கு வந்த லாஸ்ட் காலை வச்சு எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் பொன் இருளன் குமரவேல் இருள்குமார் 17 வயசு சிறுவனையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சுட்டாங்க. பதறியடித்துக் கொண்டு காவல் நிலையத்திற்கு ஓடிய இளைஞர் ஏற்கனவே ஒரு கொலை செய்துவிட்டு தன்னையும் கொல்ல துடிப்பதாக கதறி மனைவியின் கழுத்தை கரகரவென அறுத்துக் கொன்ற பயங்கரம். கட்டிய மனைவியை கணவனே கொலை செய்ததற்கு என்ன காரணம்? ஒரு கொலை செய்தது போதாதென்று இளைஞரையும் கொல்ல துடிப்பது ஏன்? நடந்தது என்ன? கண்ணுல மரண பயத்தோட உடல் முழுக்க வேர்த்து விறுவிறுக்க இளைஞர் ஒருத்தர் பதறி அடிச்சபடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்திருக்காரு. அவரு வந்த வேகத்தையும் அவரோட பதற்றத்தையும் பார்த்து ஸ்டேஷன்ல இருந்த போலீஸ்காரங்களே ஒரு நிமிஷம் பதறி போயிட்டாங்க. என்னாச்சுப்பா, ஏன் இப்படி ஓடி வர்ற, ஏதாச்சும் பிரச்சனையான்னு போலீஸ்காரங்க அடுத்தடுத்து ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதுக்கு என் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரோட மனைவிய கழுத்து அறுத்து கொண்டுட்டாரு, அது மட்டும் இல்ல என்னையும் கொல்ல வராரு, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி இருக்காரு. விஷயம் ரொம்ப சீரியஸ்ங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அதிகாரிகள் சம்பவம் நடந்த வீட்டுக்கு ஒரு போலீஸ் டீமையை அனுப்பி வச்சாங்க. அடுத்து அந்த நபர் எதுக்காக அவரோட மனைவியை கொன்னாரு, உங்களை எதுக்கு துரத்திட்டு வர்றாருன்னு போலீஸ்காரங்க அந்த இளைஞர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம குனிஞ்ச தலை நிமிராம அப்படியே சிலை மாதிரி உக்காந்துருந்திருக்காரு அந்த இளைஞர். அவரு இவ்வளவு அமைதியா இருந்ததை பார்த்ததுமே அவர் மேல ஏதோ தப்பு இருக்குங்கிறது போலீஸ்காரங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு இடையில கொலை நடந்த இடத்துக்கு போன ஸ்பெஷல் டீம் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி, சார் இங்க ஒரு சடலம் கிடக்குது, ஆனா கொலையாளி தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு தகவல் சொல்லி இருக்காங்க. தர்மபுரி பாலக்கோடுல இருக்கக்கூடிய ஜலித்திமனூர் கிராமத்தைச் சேர்ந்த 35 வயசான சிவகுரு கூலி வேலை பார்த்துட்டு வர்றார். இவருக்கு கல்யாணம் ஆகல. வாழ்க்கை துணை இல்லாம தவிச்சிட்டு வந்த சிவகுருவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த பாக்கியராஜோட மனைவி நிவேதா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. திருமணமான பொண்ணு கூட பேசுறோங்கிற எண்ணம் கூட இல்லாம சிவகுரு எல்லை மீறி பேசி பழகுனதா சொல்லப்படுது. அதே மாதிரி நிவேதாவும் தனக்கு திருமணமாகி கணவர் குழந்தைங்கெல்லாம் இருக்காங்கன்றத மறந்து சிவகுரு கூட தகாத முறையில் பழகி இருக்காங்க. ஒரு கட்டத்துல உன் மனைவியும் அந்த சிவகுருவும் அடிக்கடி தனியா சந்திச்சு பேசிக்கிறாங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பாக்கியராஜ் கிட்ட சொல்லி இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு கொதிச்சு போன பாக்கியராஜ் நேரா வீட்டுக்கு போய் மனைவிய கண்டிச்சிருக்கார். அதே மாதிரி சிவகுருவோட வீட்டுக்கும் போய் அவரையும் கண்டிச்சிருக்காரு. கணவருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு நினைச்சு பயத்தில் இருந்த மனைவி நிவேதா கொஞ்ச நாள் சிவகுரு கூட பழகாம இருந்திருக்காங்க. மனைவி தகாத உறவை கைவிட்டுட்டான்னு பாக்கியராஜ் வழக்கம் போல இருந்திருக்கார். ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் தகாத உறவை தொடர்ந்திருக்காங்க நிவேதா. சென்னையில் உள்ள பூ மார்க்கெட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பாக்கியராஜ் மாசத்துக்கு 2 தடவை தான் ஊருக்கு வந்துட்டு போவாராம். அப்படி வந்தப்பதான் மனைவியோட தகாத உறவை பத்தி அவருக்கு தெரிய வந்திருக்கு. கணவர் வெளியூர்ல வேலை செய்யறத தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட நிவேதாவும் சிவகுருவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கே வர வச்சு
தனிமையில சந்திச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. மனைவி மேல ஏற்கனவே சந்தேகப்பட்ட பாக்கியராஜ் சென்னைக்கு வேலைக்கு போகாம கடந்த 1 மாதமா பக்கத்து கிராமத்துல தங்கி இருந்து மனைவியை கண்காணிச்சுக்கிட்டு வந்திருக்காரு. அவரு சந்தேகப்பட்ட மாதிரியே சிவகுரு பாக்கியராஜோட வீட்டுக்கு போய் நிவேதா கூட தனிமையில இருந்திருக்காரு. இத பார்த்து ஆத்திரத்தோட உச்சிக்கே போன பாக்கியராஜ் பாஞ்சு போய் சிவகுருவை சரமாரியம் அடிச்சு துவைச்சிருக்காரு. அதோட வீட்டுல கிடந்த காய்கறி வெட்டுற கத்தியை எடுத்து மனைவி நிவேதாவோட கழுத்து அறுத்து துடிதுடிக்க கொண்டிருக்காரு. அதுக்கப்புறமும் ஆத்திரம் அடங்காத பாக்கியராஜ் மனைவி கூட தகாத உறவில் இருந்த சிவகுருவை அடிக்க பாஞ்சிருக்காரு. பாக்கியராஜ் கிட்ட சிக்குனா நம்மள கொன்னு புதைச்சிருவார்னு பயந்து போன சிவகுரு அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. அடுத்து சம்பவம் நடந்த இடத்துக்கு போன போலீஸ் பெட்ரூமுக்குள்ள ரத்த வெள்ளத்துல கிடந்த நிவேதாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து பாக்கியராஜ் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்சு அரெஸ்ட் பண்ணி ஜெயில அடைச்சிட்டாங்க. ஏரிக்கரையில் தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த கணவன். சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த தாய் மகன். மகனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்துவிட்டு ஏரியில் வீசியது அம்பலம். கணவனை தனது மகனோடு சேர்ந்து மனைவியே கொலை செய்தது ஏன்? கொடூர கொலைக்கான பின்னணி என்ன? காலை நேரம் வெள்ளாகுளம் கிராமத்துல உள்ள ஏரிக்கரையில இருந்து சாமுண்டீஸ்வரிங்கிற பெண்ணும் அவங்களோட மகனும் கத்தி கதறி அழுது இருக்காங்க. இந்த அழுகை சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் உடனடியா அந்த ஏரிக்கரைக்கு போயிருக்காங்க. அங்க சாமுண்டீஸ்வரியோட கணவர் ராஜா கழுத்து மற்றும் தலையில பலத்த ரத்த காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காரு. அடுத்து கிராம மக்கள் எல்லோரும் சாமுண்டீஸ்வரியையும் அவங்களோட மகனையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. அடுத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் பண்ண சிறுவன், சார் 3 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா மீன் பிடிக்க போனாரு, அவரு ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரல, அதனால நானும் எங்க அம்மாவும் அவரை கிராமம் ஃபுல்லா தேடினோம். அப்ப வீட்டுக்கு பின்பக்கத்துல உள்ள ஏரிக்கரையில எங்க அப்பா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாரு, அவரை யாரோ கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி இருக்கான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அடுத்து உங்க கணவர் யார் கூட மீன்பிடிக்க போனாருன்னு உயிரிழந்தவரோட மனைவி கிட்ட கேட்டு இருக்காங்க போலீஸ். அதுக்கு மனைவி, என் கணவர் தனியாத்தான் மீன்பிடிக்க போனாருன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு அடுத்து 15 வயது சிறுவனை தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ எங்க அப்பா மீன் பிடிக்க தனியா போகல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாருன்னு சொல்லி உளறி இருக்கான். தாயும் மகனும் மாறி மாறி பதில் சொன்னது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால போலீஸ் 2 பேர்கிட்டையும் கிடுக்குப்படி விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் பல உண்மை தகவல்கள் வெளிவந்துச்சு. திருவண்ணாமலையில உள்ள வெள்ளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜாவுக்கு சாமுண்டீஸ்வரிங்கிற மனைவியும் 2 மகள்களும் 15 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையான கணவன் ராஜா கூலி வேலைக்கு போயிட்டு டெய்லி ஃபுல் போதையில தான் வீட்டுக்கு திரும்புவாராம். அடுத்து மது போதையில மனைவியை போட்டு அடிக்கிறது, 3 பசங்களையும் போட்டு அடிக்கிறதுன்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல பசங்க படிப்புக்காக சேர்த்து வச்ச பணத்தையும் திருடிட்டு போய் குடிச்சே அழிச்சிருக்கார். இதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதுக்கடையில ராஜாவுக்கு வேற ஒரு பெண் கூட தொடர்பு ஏற்பட்டதா கூறப்படுது. இதனால ராஜா சரியா வீட்டுக்கு வராம இருந்திருக்காரு. கணவனோட நடவடிக்கையை பார்த்த மனைவி அவர் கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. நமக்கு 3 பசங்க இருக்காங்க, ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு சரியா வேலைக்கு போகாம டெய்லி மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றீங்க, இப்போ இன்னொருத்தி கூட பழகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என் மேலையும் பசங்க மேலையும் பாசமும் இல்ல, அக்கறையும் இல்ல, உங்களால நம்ம குடும்ப மானமே போகுதுன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு கடும் ஆத்திரமடைஞ்ச கணவன், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் யார் கூட வேணும்னாலும் பேசுவேன், ஆனா நீ என்ன கேள்வி கேட்க கூடாது, இதெல்லாம் உனக்கு பிடிக்கலனா உன் பசங்களை கூட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருன்னு சொல்லி இருக்காரு. ராஜாவோட இந்த பேச்சால அவரோட 15 வயது சிறுவன் தந்தை மேல கொலை வெறியில இருந்திருக்கான்.
சம்பவத்தன்னைக்கு ராஜா ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ மனைவி தன்னோட கணவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலன்னு கூறப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச கணவன் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி மனைவி கூட சண்டை போட்டிருக்காரு. அடுத்து தன்னோட 3 பசங்களையும் அடிச்சிருக்கார். இத பார்த்து கோபமான சாமுண்டீஸ்வரி அங்க கிடந்த சுத்திகளை எடுத்து கணவனோட தலையில ஓங்கி குத்தி இருக்காங்க. அடுத்து கை கால் கழுத்துன்னு எல்லா இடங்களையும் தாக்கி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ராஜா ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு உயிரிழந்துட்டார். தந்தை உயிரிழந்ததை பார்த்து பயந்து போன சிறுவன் தன்னோட தாய் கூட சேர்ந்து சடலத்தை டிஸ்போஸ் பண்ண திட்டம் போட்டிருக்கான். அதுபடி நைட்டோட நைட்டா தாயும் மகனும் தந்தையோட உடலை வீட்டுக்கு பின்பக்கத்துல உள்ள ஏரியில வீசிட்டு தன்னோட தந்தைய யாரோ அடிச்சு கொலை பண்ணிட்டதா நாடகமாடி இருக்காங்க. ஆனா சாமுண்டீஸ்வரியும் 15 வயசு சிறுவனும் அழிச்ச முன்னுக்கு பின் முரணான பதில வச்சு அவங்க தான் கொலையாளிகள்னு கண்டுபிடிச்ச போலீஸ் சாமுண்டீஸ்வரிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 15 வயசு சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிட்டதா கூறப்படுது. ஆசை தீர்ந்த பின் கசந்து போன காதல். பட்டியலினத்தை சேர்ந்த காதலியை சாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசிய இளைஞன். காதலனின் மனசாட்சி இல்லாத வார்த்தைகளால் உயிரையே விட்ட கல்லூரி மாணவி. தற்கொலைக்கு தூண்டிய காதலன் சிக்கினானா? பின்னணி என்ன? வீட்டில் உட்காந்து செல்போன் பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு திடீர்னு வேகமா ரூமுக்குள்ள போய் கதவை போட்டு இருக்காங்க. என்ன இப்படி வேகமா போறான்னு வீட்டுல இருந்த அம்மா பதறி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமோட கதவை தட்டி இருக்காங்க. ஏன் இப்படி வேகமா போய் கதவை போட்டுற, என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒண்ணுமில்லமா, தலைவலியா இருக்கு, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க இளம்பெண். சரி, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரி, தலைவலி சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தாய் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. மக தூங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சே, இன்னும் எந்திரிக்கலையேன்னு சந்தேகப்பட்ட தாய் திரும்பவும் அந்த ரூம் கதவை தட்டி இருக்காங்க. ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமுமே இல்ல. ரொம்ப நேரம் தட்டியும் ரூம் கதவு திறக்காததுனால அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்கு. உடனே அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கூப்பிட்டு வந்து கதவை உடைச்சு ரூமுக்குள்ள போய் பார்த்தப்போ இளம்பெண் தூக்குல சடலமா தொங்கிக்கிட்டு இருந்திருக்காங்க. பெத்த மக தூக்குல தொங்குறத பார்த்து துடிதுடிச்சு போன அந்த தாய் உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்து என்ன ஏதுன்னு போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் கோபிகாவோட விபரீத முடிவுக்கு பின்னாடி அவங்களோட காதலன் கார்த்திகேயன் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. சேலம் மாவட்டம் கல்பாரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த 19 வயசான கோபிகா நங்கவள்ளியில் இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜில் 3rd இயர் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. காலேஜுக்கு போயிட்டு வர்றப்போ பக்கத்து ஏரியாவை சேர்ந்த கார்த்திகேயனோட கோபிகாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் கொஞ்ச நாள்லயே லவ்வா மாறி கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேல காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி மீட்டிங், அவுட்டிங், டேட்டிங்னு போய் 2 பேரும் தங்களோட காதலை வளர்த்துக்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு சில சமயங்கள்ல 2 பேரும் எல்லை மீறி பழகுனதாகவும் சொல்லப்படுது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கார்த்திகேயனோட காதல் குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. தினமும் கோபிகா கிட்ட மணிக்கணக்கில் பேசிட்டு இருந்த கார்த்திகேயன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு நிமிஷ கணக்கில் பேசி இருக்காரு. அதுக்கப்புறம் அதுவும் குறைஞ்சு என்னங்கிற ரேஞ்சுக்கு மாறி இருக்காரு. ஏன் இப்படி மாறிட்ட, என்னாச்சுன்னு கோபிகா கேட்டப்போ, எனக்கு உன்னை பிடிக்கல, நாம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கான் கார்த்திகேயன். இதை கேட்ட கோபிகாவுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் சார சாரையா கொட்டி இருக்கு. என்னால லவ்வை விட முடியாது, நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு எவ்வளவோ போராடி இருக்காங்க. ஆனா கோபிகாவை கழட்டி விட்டுறணுங்கிற முடிவை கார்த்திகேயன் மாத்திக்கவே இல்லை. காதலை முறிச்சே ஆகணும்னு தீர்மானம் பண்ண கார்த்திகேயன் கோபிகா கூட பண்ண சாட், 2 பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி இருக்கான். எல்லாத்துக்கும் மேல கார்த்திகேயன் கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது, பிரேக்கப்லாம் வேண்டாம், நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்குவோம், நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன்னு கோபிகா சொல்லி இருக்காங்க. நீ எதுக்கு இங்க வர்ற, பேசாம உங்க வீட்டிலேயே தூக்கு போட்டு சாவுன்னு கண்ட மேனிக்கு பேசி திட்டி இருக்கான் கார்த்திகேயன்.
ஆசையா காதலிச்சு இவன்தான் நம்ம வாழ்க்கைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த கோபிகாவுக்கு கார்த்திகேயன் பேசின வார்த்தை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கு. கோபிகா பட்டியலினத்தை சேர்ந்தவங்க. அதை வச்சு அவங்கள வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி இருக்கான். இவன் தான் நம்ம உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவனே இப்படி பேசுறான். இதுக்கப்புறம் எதுக்கு வாழணும்னு முடிவு பண்ண கோபிகா விறுவிறுன்னு ரூமுக்குள்ள போய் தூக்கு மாட்டிக்கிட்டு உயிரையே விட்டுருக்காங்க. மகளோட மரணத்துக்கு முழுக்க முழுக்க கார்த்திகேயன் தான் காரணம்னு கோபிகாவோட அம்மா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதை அடிப்படையா வச்சு போலீஸ் கார்த்திகேயனை பிடிச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வெறும் டைப் பாஸுக்கு லவ் பண்ண காதலனோட அன்புக்காக உண்மையான அன்பு வச்சிருந்த பெற்றோரை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாங்க கோபிகா. நாம இல்லைன்னா பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள யாரு பார்த்துக்குவாங்கன்னு ஒரே ஒரு செகண்ட் நினைச்சிருந்தா கூட கோபிகா இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவு. நிகழ்த்தகவு.